லாஸ்ட் இயர் அக்டோபர் மாதம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் நான் என்ன ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணியிருந்தனோ அதே மாதிரியே மார்க்கெட் வந்து இப்போ ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டிலில் இருக்கிறப்ப, அதாவது செப்டம்பர் 30, அதாவது செப்டம்பரோட லாஸ்ட் வீக், இந்த கேண்டில் இருக்கிறப்ப நான் அந்த அனாலிசிஸ் மேக் பண்ணியிருந்தேன். அண்ட் கரண்ட்லி நான் சொன்ன ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இது வந்து பியூர்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு தான் நான் கெஸ் பண்ணேன். ஸோ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் நம்மளால் அக்யூரசி சொல்ல முடியும். பட் இருந்தாலும் நல்லாவே ஒர்க் ஆகிருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்கணுன்னா இந்த தம்ப்நெயில் இருக்க வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் எங்கே போகலாம், என்ன மாதிரி ரியாக்ட் ஆகலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி எல்லாம் மாதத்துக்கு ஒரு அனாலிசிஸ் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ டைம் இல்லாத காரணத்தால் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அண்ட் ஓல்டு வீடியோவும் கொஞ்சம் ப்ரைவேட்டில் போட்டுட்டேன். ஸோ நியூவாக பார்த்தீங்கன்னா 2 அனாலிசிஸ் வீடியோ தான் இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக கூட கொஞ்சம் ஸ்டாக்ஸ் கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். பேஸ்ட் அப்பான் எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் வந்து ஓனாக ரிசர்ச் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். பட் என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் ஃபால் ஆனதால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருந்துச்சு. ஸோ அகெயின் இன்றைக்கி வந்து சில ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். பட் அதுவுமே ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஜஸ்ட் ஓவரால் டேட்டாவை மட்டும் பார்த்துடலாம். வீடியோக்குள்ள அடி போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் அதிகமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் மந்த்லியோ இல்லை வீக்லியோ இதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% ஃபால் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக ஃபால் ஆகிருக்காது. ஸோ இங்கேருந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 10% மாதிரி தான் ஃபால் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் நிஃப்டி தான் ரொம்பவே ஃபால் ஆகிருந்துச்சு. ஆனால் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி அந்த அளவுக்கு ஃபால் ஆகலைன்னு தான் சொல்ல முடியும். நிறைய நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் எல்லாம் 30%, 20% எல்லாம் ஃபால் ஆகிருந்துச்சு. பட் நிஃப்டி வந்து ஓரளவுக்கு 15 தான் ஃபால் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து கிராஷ்ன்னு சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிராஷ்ன்னு சொல்ல முடியாது. 30% மேலே ஃபால் ஆகிருந்தால் தான் அதை கிராஷ் கேட்டகரியில் கொண்டு வர முடியும். இது வந்து ஒரு மார்க்கெட் கரெக்ஷன்னு சொல்லலாம், இல்லை ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். எதை வச்சு டவுன் ட்ரெண்டுன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, லோ ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்து அந்த ஹை வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணல, அகெயின் வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் அகெயின் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கீழே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதனால தான் நம்ம இதை வந்து டவுன் ட்ரெண்டுன்னு இப்போ சொல்கிறோம். ஸோ மார்க்கெட் வந்து 22,000 ருபீஸை டச் பண்ணிருச்சு. அண்ட் அகெயின் அதிலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு 500 லெவல் மேலே வந்துருச்சு. ஸோ 22 லெவலுங்கிறது நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண ஒரு சப்போர்ட் சொன்னேன். அண்ட் இதை வந்து டேப் ஆகிறதுக்கு மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் லெவல். ஏன்னா 22,000 வந்து ஒரு ரவுண்ட் நம்பர், அதனால இந்த பிளேஸை வந்து மார்க்கெட் டேப் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. அண்டு ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரியே என்னோடய அசம்ஷன் படி மார்க்கெட்டு இதுக்குள்ளாடி ரேஞ்ச் பவுண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டியை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாம் ரிவர்ஸ் ஆன மாதிரி தெரியலை. ஏற்கனவே ஃபால் ஆகியிருந்த ஏரியாவில் தான் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக ஒரு மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் நிஃப்டியுமே பெர்ஃபார்ம் பண்ணும். அப்படின்னா மார்க்கெட்டு ஸ்வங்கின்னு மேலே போகாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு குயிக்காக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னு வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். பட் இப்போ மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிற பட்சத்தில் 22,000 பிரேக் பண்ணி கீழே வரணும். அதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக இருக்கிற சப்போர்ட் பார்த்திங்கன்னா 21,200 இல்லைன்னா 21,000 ரவுண்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 21,000, 22,000 இந்த மாதிரி ரவுண்ட் நம்பர்ஸில் நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி அதிகமாக வந்து ரியாக்ட் ஆகலாம். அண்ட் அதை தாண்டி கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு கேப். இந்த கேப் வந்து டேப் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எதனால் இது டேப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே பெருசாக வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி இதில் வந்து ஒரு கேப் இருக்கிறதுனால. ஸோ 20,500 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 20,300 ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கலாம். அதுக்கும் கீழே மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா 18,800 தான் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லெவல். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ மார்க்கெட் கீழே போகாதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி போச்சுன்னா அது மிகப்பெரிய ஃபால்னு தான் அர்த்தம். ஸோ அதிகமான ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளாடியே ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் ஃபுல்லாகவே. ஒருவேளை மார்க்கெட் ஃபால் ஆச்சு, ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ், ஏதாவது பேடு மார்க்கெட் கண்டிஷனால் ஃபால் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து 20,500 ஆர் 21,000 வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இங்கே இருந்து மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு பூம் கொடுத்து ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் இருந்து பூம் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக அகெயின் 24,000 ருபீஸ் அண்ட் 24,700 ருபீஸையும்
டச் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோடய அசம்ஷன் படி மார்க்கெட் வந்து 22,000லேருந்து 23,000க்கு உள்ளாடி தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் மந்த்ஸ் தொடரலாம், அதுக்கப்புறம் அது பிரேக் அவுட் ஆகி மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பெரிய மூமெண்ட் இருக்க மாதிரி தெரியலை. ஒரு வேளை பேங்க் நிஃப்டி நல்ல மூமெண்ட் கொடுத்துன்னா நிஃப்டியும் ட்ராக் பண்ணலாம். பட்டு நம்ம நிஃப்டியுமே சைட்வேஸ் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும். ஸோ அதே மெயின்டைன் ஆகிற பட்சத்தில் ரெண்டுமே ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு சைட்வேஸாக தான் மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ எதனால மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு மார்ச் ஆரம்பித்து 7 நாள் தான் ஆச்சு. பட் இருந்தாலும் இது வரைக்கும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 15,500 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் டொமஸ்டிக் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 20,900 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்தியன்ஸ் தான் இன்னுமே பேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க மார்க்கெட் ஃபால்லையும். ஸோ ப்ரீவியஸ் மந்தோட டேட்டா வச்சு பாருங்களேன், பிப்ரவரி மந்த் வந்து 58,000 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க, ஜனவரி வந்து 87,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க, டிசம்பர் 16,000 அண்டு இருக்கிறதுலே ஹையஸ்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் அக்டோபர் தான். ஸோ அவங்க வந்து அதிகமான ப்ரைஸில் வந்து அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. அண்டு போக போக கொஞ்சம் அதிகமாகவும் இப்போ கம்மியாகிட்டே வருது. ஸோ இந்த மந்த் என்ன மாதிரி டேட்டா இருக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மார்ச் மந்த் முடிகிறப்ப தான் நமக்கு தெரியும். லாஸ்ட் மந்த்து 58,000 கோடியை விட இந்த மந்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இருந்தாலும் ட்ரம்போட ட்ராரிஃப் அண்ட் அதர் எக்கனாமிக் ரீசன்ஸ் வந்து இதை எப்படி கொண்டு போக போகுதுன்னு தெரியலை. அதே மாதிரி ருப்பி வந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஸோ ருப்பி வந்து அமெரிக்கன் டாலருக்கு நிகராக ஃபால் ஆகிறப்ப ஓவரால் குளோபலில் ஒரு முதலீட்டாளர்கள் இந்தியாவுக்குள்ளாடி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ருப்பியோட டாலர் டிப்ரிசியேஷன் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அதுவுமே ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐ வந்து உள்ளே வந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டு ப்ரீவியஸாக நம்ம பார்த்த இந்த மூமெண்ட்டை கொடுக்க முடியும். ஜஸ்ட் டிஐஐ மட்டும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டை பேக்கப் தான் பண்ண முடியும். மார்க்கெட் ரொம்ப ஃபால் ஆகாமல் பேக்கப் தான் பண்ண முடியும். ஸோ அந்த பேக்கப் மட்டுமே நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, கண்டிப்பாக இந்த டைமில் வந்து அக்குமுலேஷன் பண்ணலாம். ஸோ அதை வந்து அக்குமுலேஷன் பேஸ்ன்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த லெவலில் பாருங்களேன். ஸோ லாஸ்ட்டு ஜான்வரி 2024, ஸோ அதில் இருந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் 2024 வரைக்கும் பெருசாக மூமெண்ட் இருந்திருக்காது. ஓரளவுக்கு சைட்வேஸ் மூமெண்ட் தான். பட் இருந்தாலும் இது ஒரு அப் ட்ரெண்ட் தான். பட் இருந்தாலும் ரொம்ப மூமெண்ட்டு இந்த மாதிரி மூமெண்ட் இல்லை பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு ரீசன் என்ன, ஒரு அக்குமுலேஷன் சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், 2023 ஜூலைலேருந்து 2023 நவம்பர் வரைக்கும். ஸோ இதுலேயுமே ஒரு அக்குமுலேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அக்குமுலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மூமெண்ட்டு கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே டிஏஎஸ் அக்குமுலேட் பண்ணலாம். ஈவன் எஃப்ஐஐ கூட கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம் நமக்கு தெரியாமலே. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு மேலே கொடுக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நான் சொல்லலைங்க, பெரிய பெரிய ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் கூட வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ஸுக்கு வந்து நல்லாவே ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து முக்கியமாக சொல்லியிருக்காங்களோ அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம எடுத்து அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ். ஸோ இந்த டாட்டா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா ஹையில் இருந்து கிட்டத்தட்ட 44% ஃபால் ஆகிருக்காங்க. ஸோ நம்மளோட எல்லா டிமாண்டையும் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்காங்க. ஈவன் நான் இங்கே ஆவரேஜ் பண்ணேன். பட் இருந்தாலும் அதையும் தாண்டி மார்க்கெட்டு கீழே வந்துருச்சு. பட் இருந்தாலும் மார்க்கெட்டு ரெக்கவர் ஆகிறப்ப நல்ல மூமெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய அனலிஸ்ட் வந்து கவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதையும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப். ஸோ இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும்போது இருந்துச்சு. பட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இங்கே வாங்கிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஈவன் நம்ம ஸ்டாப் லாஸை வந்து ட்ரிகர் பண்ணிருச்சு. பட் இருந்தாலும் அந்த ரேஞ்சில் தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் இருந்து அகெயின் மேலே போகிற பட்சத்தில் நல்லாவே ஒரு அப் மூவ் கொடுக்கலாம். ஸோ இதுவுமே அனலிஸ்ட் வந்து கவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இதையும் நான் இதில் காமிக்கிறேன். ஸோ M&M ஃபினான்ஷியல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருப்பேன். ஸோ இது ரஃபாக வரைஞ்ச ட்ரெண்ட் லைன் தான். பட் இருந்தாலும் இங்கே இருந்து ஒரு அப்சைடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஃபியூ ஸ்டாக்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதையும் தாண்டி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் எவ்வளோ ஃபால் ஆகிருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதை பொறுத்து நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை வச்சு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கவரேஜ் அதிகமாக கொடுத்துருக்கனால நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 26% ஃபால் ஆகிருக்காங்க. ஸோ அகெயின் ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன்லேயும் இருக்காங்க. ஸோ இப்போ இதை வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து கவரேஜ் வந்து அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ காமிச்ச எல்லா ஸ்டாக்குமே வந்து பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ், உங்களோட ஓன் அனாலிசிஸை வச்சு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி நிஃப்டி 50க்கு யாரெல்லாம் என்னென்ன கவரேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட 25,000 rupees டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க, அதுவும் டிசம்பருக்குள்ளாடியே. அண்டு ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 24,600 கொடுத்துருக்காங்க, அதுவும் டிசம்பருக்குள்ளாடி. அண்டு நொமோரா பார்த்தீங்கன்னா 23,784 கொடுத்துருக்காங்க, அவங்களும் வந்து 2025 முடிகிறதுக்குள்ளாடின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இன்கிரெடிட் ஈக்விட்டிஸ் பார்த்தீங்கன்னா 27,000 கொடுத்துருக்காங்க, எல்லாரையும் விட ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க, அதுவுமே டிசம்பருக்கு உள்ளாடி. ஸோ எல்லாருமே அதிகமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ப்ரோ சைட்வேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் அப்பான் டெக்னிக்கல்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் எஃப்ஐஐஸ் உள்ள என்ட்ரு ஆகிறது வரைக்கும் நமக்கு மார்க்கெட் சைட்வேஸாக தான் இருக்கும். மேபி ஆஃப்டர் ஒரு செப்டம்பர் அந்த மாதிரி எல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு பூம் கொடுக்கலாம், மேபி எஃப்ஐஎஸ் உள்ளே வர பட்சத்தில். இப்போதைக்கு கரண்ட்லி இருக்கிற சுச்சுவேஷனில் மார்க்கெட் சைட்வேஸ் தான். அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த ரேட்டிங்ஸ் படி மேலே போச்சுன்னா கண்டிப்பாக 26 கூட தொடலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எவ்ரி வீக் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெளிவாக தெரியலை, இப்போ தான் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட கோர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ ஃப்ரீயாக இருக்கும், அதை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கோர்ஸ் என்ன ஐடியாவில் இருக்குதுன்னு புரிஞ்சிடும். இதை தாண்டி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்சூரன்ஸ் ரிலேட்டடான பர்சனல் அட்வைஸ், ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணணும், ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் டிஸ்கவுண்டோட வேணும், பெஸ்ட் பிளான்ஸ் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லிங்க் கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. வெப்சைட் லிங்க் உள்ளாடியே இருக்கும். நானே உங்களை பர்சனலாக ரீச் பண்ணி பெஸ்ட் அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.